அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெகன் வித் நைன் தமிழ். நீங்க நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா பைக் ஓட்டி கத்துக்கிறோம் வந்து எப்படி பைக் வந்து தேர்வு செய்யறது அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பைக் பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா விரல் வெட்டி எண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைக் மேல பிரியமா இருக்கவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் வந்து புதுசா பைக் ஓட்டி கத்துக்கிட்டு ஒரு புது பைக் வாங்க போறோம் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து குழப்பங்கள் வந்து நிறையவே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பட்ஜெட்ல வந்து வண்டி வாங்கலாம், சேஃப்டிக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா குழப்பமாவே இருக்கும். அவங்களுக்கான ஒரு வீடியோ இது அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில புதுசா பைக் ஓட்டி கத்துக்கிறவங்க வந்து எப்படி பைக் வந்து சூஸ் பண்றது அப்படின்ற பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல முதல் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியோட சேஃப்டி. என்னடா முதல்ல எடுத்தோடனே வந்து சேஃப்டி பத்தி சொல்றானே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க இப்பதான் வந்து பைக் ஓட்டி கத்துட்டு புதுசா வந்து வண்டி வாங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 125 சிசிக்கு கீழ் உள்ள பைக்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா சிபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொண்ட பைக்கை வந்து நீங்க தேர்வு செய்யறது நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உதாரணத்துக்கு நீங்க ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க, நீங்க சடன் பிரேக் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பைக் ஓட தெரிஞ்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையை வந்து சமாளிச்சிருவாங்க, பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதே வந்து நீங்க இப்பதான் பைக் ஓட்டி கத்துக்கிறீங்க புதுசு அப்படின்ற பட்சத்துல நீங்க எல்லாம் வந்து சமாளிக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதே அந்த சமயத்துல உங்க வண்டியில ஏபிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க வண்டி ஈஸியா ஸ்டாப் பண்ணிடலாம், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இருக்காது. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட பட்ஜெட். வண்டியோட பட்ஜெட்ல நீங்க கவனம் செலுத்துறது நல்ல விஷயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புதுசா பைக் வாங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களால பைக் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு பைக் வந்து வாங்குவாங்க. ஆனா இது என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு நல்ல பைக்கோட தெரியும் அப்படின்னா நீங்க பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு பைக் வந்து வாங்கலாம். ஆனா நீங்க இப்பதான் வந்து வண்டியை ஓட்டி கத்துக்கிறீங்க, ஒரு புது பைக் வாங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல விலை கம்மியிலேயே வந்து உங்களுக்கு ஏத பைக் வந்து தேர்வு செய்யறது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து இன்கேஸ் நீங்க தவறுதலா வந்து வண்டியை கீழே போட்டீங்க அப்படின்னாலோ இல்ல அடிக்கடி வந்து வண்டியில ஸ்கிராச் ஆகும் அப்படின்ற பட்சத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய சேதாரமும் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாம வண்டியில ஏதாவது பார்ட்ஸ் உடஞ்சு போச்சு அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்பேர் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க விலை கம்மியிலே வந்து பைக் தேர்வு செய்யறது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட பைக் சிசி. பலருமே செய்யற முக்கியமான தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் வண்டி ஓட்டி கத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்க செய்யற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேடிஎம் பைக்கோ இல்ல பஜாஜோட டாமினார் பைக்ஸோ இல்ல RS 200 அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா யமஹாவோட ஒரு ஐசிசி பைக்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் வந்து புதுசா ஓட்டி கத்துக்கிறவங்க வந்து சூஸ் பண்றது ரொம்ப ஆபத்திலேயே கொண்டு போய் முடியிற விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க தான் இந்த பைக்ஸ்ல வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இப்பதான் வந்து நீங்க புதுசா ஓட்டி கத்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த பைக்ல வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி அவ்வளவு தெரியாது. நீங்க லைட்டா ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா சல்ல இழுத்துட்டு போகும் இந்த பைக்ஸ் எல்லாம். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லோ சிசி பைக்ல சூஸ் பண்ண நல்ல விஷயமாவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து ஒரு 150 சிசி வரையுமே கூட வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்றது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன். வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பலருமே வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா என் வண்டியில வந்து எல்இடி லேம்ப் இருக்கணும், இன்னொரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா என் வண்டியில வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாம சஸ்பென்ஷன் பொறுத்தவரை வந்து என் வண்டியில அப்சைட் டவுன் டெலிஸ்கோபிக் வந்து கொடுத்துருக்கணும், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. ஆனா நீங்க புதுசா வண்டி வாங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த விஷயத்துலலாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்க வண்டியோட பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டியை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பைக்கை தேர்வு செய்யறது நல்ல விஷயமாவே இருக்கும். இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.